சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க சொச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க. மகர ராசிக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். அவர் இதுவரை 7.5 சனி, படாத அவஸ்தைகள், ஏற்படாத அவப்பெயர்கள் மீதமில்லை, அப்படியான சூழ்நிலை போயிட்டு இருந்தது மகர ராசிக்கு. இப்போது எல்லாம் மாறிடுச்சு, ஓரளவுக்கெல்லாம் பெரும்பாலும் மாறிடுச்சு. பயங்கரமான ஒரு மாற்றம். குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் இருக்குது, அதே மாதிரி வாழ்க்கை துணைவர்கிட்ட ஏதாவது சண்டை அல்லது பெற்றோரிடம் மன வருத்தங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சூழ்நிலை எல்லாமே சரியில்லை இல்லைங்களா. அது எல்லாமே இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி காலத்திலே மாறுது. அதனால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு வெகுமதி ஏற்படும். அது மட்டும் இல்லை, பல வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. இஷ்டபோகங்கள் சித்தியாகும். குடும்பத்திலே பல சௌக்கியங்கள் ஏற்படும். இதுவரை ஏற்பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறிடுங்க, அப்படியே மாறிடும். கல்யாணம் ஆகவனுக்கு கல்யாணம் கைகூடும். ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க சுவாமி, 7.5 சனி படாத பாடுபடுத்துது, நிறைய இது பண்ணியாச்சு, நிறைய செஞ்சு பார்த்தாச்சு, ஆனால் கல்யாணம் நடக்கவே இல்லை.
இப்படிலாம் கவலையே படாதீங்க மகர ராசிக்காரங்க. வரக்கூடிய சமயத்தில் கல்யாண பாக்கியம் ஏற்படும். வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், ரெண்டுமே நல்ல பலன். எதுக்குங்க எல்லா பயிற்சியும் சேர்த்து ஒன்றா அடிச்சு விட்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எதுக்காக இவ்வளோத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது தான் அதற்கான பலன் என்னங்கிறத ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால் இப்போ கொடுக்குறாரு 2ல் இருக்க 3ல் போயிட்டார் சனி கல்வி எழுதி கொடுப்பாருன்ட்டு இங்கே மறைஞ்சி போயிட்டார் குருன்னா உங்களுக்கு பலன் அப்படியே மறைஞ்சி போயிடும் இல்லைங்களா? அப்போது அந்த பலனை இவருக்கு உள்வாங்கி உங்களுக்கு கொடுப்பாரா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக மாறுது இல்லைங்களா? அதனால் சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார். அதை மற்ற கிரகங்கள் 90% தடுக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறதுனால அந்த பலன் உங்களுக்கு நல்ல பலன் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி குரு பகவானினுடைய பார்வையும் சனி பகவானுக்கு கிடைக்கிது. ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது. சொந்த ஊராகட்டும் அல்ல வெளியூராகட்டும் பெரிய நல்ல வியாபாரம், சொந்த தொழில் செய்வது, எண்ணற்ற நன்மைகள், அது மாதிரி பல வகையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு வருதுங்க. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐயப்பனை தரிசனம் செய்யணும். பெண்களாக இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப வயது மூப்பு அடையாதவங்க, ரொம்ப வயசு ஆகாதவங்க, நாங்கள் எப்படி சாமியை கும்பலான்னு நினைக்கலாம். உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான ஐயனார், ஐயப்பன், அது மாதிரி எந்த சுவாமி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ, அல்லது ராஜகோபுரத்துக்குள்ளே அது மாதிரி இருக்கக்கூடியதான முனீஸ்வரர், தங்க முனீஸ்வரர், தேரடி முனீஸ்வரர், ஜட்டா முனீஸ்வரர், பால முனீஸ்வரர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. ஏங்க அதை முக்கியமாக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான கிராம தெய்வத்தையான ஆண் தெய்வங்களுக்கும் பெரிய பந்தம் இருக்குது. அப்போ 7ல் வரக்கூடியதான குரு பகவான் இந்த சமயத்தில் இதை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, இஷ்டபோகங்கள் சித்தி அடைவது, குடும்பத்திலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த சனி பயிற்சினாலே உங்களுக்கு பல சௌக்கியங்கள் ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். சிவாய நமஹ.